إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ما قال ربنا وخالقنا ورازقنا من الشاهدين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் எல்லா புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் உயிரை விடவும் மேலான கண்மணிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது கண்ணியமான பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள் வல்லவர்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஜுமாவுடைய கடமையை மதித்து இறையில்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு விட்டிருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமது வாழ்க்கையிலே இவைகளை எல்லாம் எடுத்தும் இவைகளை எல்லாம் தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு நமக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும் தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தாலாவினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நமது வாழ்க்கையிலே நாம் சிறந்தவர்களாக நல்லவர்களாக தக்வா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரமலானுடைய காலங்களை நமக்கு தந்து அந்த ரமலான் முடிவடைந்ததன் பின்னால் அதிலே செய்த அனைத்திற்குமான கூலிகளை எல்லாம் பெருநாளுடைய தினத்திலே தந்து எங்களுக்காக பல வெகுமதிகளை அமைத்து வைத்திருக்கிறான். எங்களை இப்படியெல்லாம் நமக்கு தரப்பட்டது அனைத்தும் நமது வாழ்க்கையிலே நாம் சிறந்தவர்களாக, நமது வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றத்தை கண்டவர்களாக, எங்களுடைய ஈமான் பலம் வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இப்படியான வழிகளை எல்லாம் நமக்கு அமைத்து தந்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமானவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். உள்ளங்கள் பழுதடைந்தவர்களாக, உள்ளங்கள் மரணித்து போனவர்களாக உலகத்திலே நாங்கள் வாழ்ந்துவிடக் கூடாது. எங்களுடைய உள்ளம் பரிசுத்தமானவர்களாக, உள்ளத்தினால் சிந்திக்குகின்ற ஒவ்வொன்றும் நல்லவைகளாக ஆக வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் பல வழிகளை நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். நபிகள் கோமான் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக நமது வாழ்க்கைக்கான அனைத்து வழிகளையும் நமக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு வழிகளும் நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறுவதற்காக
எங்களுடைய உள்ளங்கள் கெட்டு போகாமல் உள்ளம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன விடயங்கள் எல்லாம் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுவான், அலா பிذிக்ரில்லாஹி தத்மாஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாக குழப்பம் அடைந்த உள்ளங்கள் எல்லாம் அமைதி அடைகிறது, சாந்தம் பெறுகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நமது உள்ளம் எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறது, எந்த படித்தரத்திலே இருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். நமது உள்ளம் எவைகளை சிந்திக்கிறது, நாம் எப்படியெல்லாம் செயல்படுகிறோம், நமது உள்ளம் அமைதியாக இருக்கிறதா, இல்லை குழப்பமடைந்திருக்கிறதா, மரணித்து போய் இருக்கிறதா, இல்லை சீர்கட்டு போய் இருக்கிறதா என்பதை அவரவர்கள் சிந்தித்து பார்த்தால் அவர்களுடைய, நாம் ஒவ்வொருவர்களுடைய உள்ளங்களினுடைய படித்தரம் நமக்கு விளங்கும். நமது உள்ளம், நமது கல்வி பரிசுத்தமானதாக கியாமம் பரிபந்தம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். நாம் எங்களது வாழ்க்கையிலே உள்ளத்தை சீர் செய்தால், நாம் எங்களது உள்ளங்களை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் இறைவனுடைய பயபக்தி உள்ளத்திலே குடிகொள்ளும். பாவங்கள் எங்களை விட்டும் தூரமாக ஆரம்பிக்கும். நன்மைகளின் பக்கம் ஆசை ஆர்வத்தை உள்ளம் எடுத்துக்கொள்ளும். பாவத்திலே இருந்து தூரமாகி அதற்கான நம்மால் ஏற்பட்ட பாவங்களை நினைத்து அதற்கான பரிகாரங்களை தேடுவதற்கு நாம் ஆரம்பிப்போம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனைத்தான் நமக்கு சொல்கிறார். உள்ளங்கள் எல்லாம் அமைதி அடைகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த ஏகத்துவ வார்த்தையை ஒரு மனிதன் நல்ல உள்ளத்தோடு செய்து வருகிற பொழுது அவனுடைய உள்ளம் அமைதி அடைந்து விடுகிறது. இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையின் மகத்துவத்தை நாம் உணர நினைத்தால், நாம் சிந்திக்க நினைத்தால், எங்களுடைய புத்திகளுக்கு எட்டாத அளவுக்கு மகத்துவங்களை எல்லாம் இந்த ஏகத்துவ வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுவார்கள், நானும் எனக்கு முன்னாலும் வாழ்ந்த அந்த நபிமார்களும் சொல்லிய வார்த்தைகளில் மிகவும் ஒரு கண்ணியமான வார்த்தை இருக்குமேயானால், நானும் எனக்கு முன்னாலும் வாழ்ந்த அந்த நபிமார்களும் சொல்லிய வார்த்தைகளில் மிகவும் கண்ணியமான ஒரு வார்த்தை தான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ வார்த்தை. இந்த வார்த்தையை மொழிந்தவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், நரகத்தை அவனுக்கு ஹராமாக்குகிறான். அப்படியானால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு அவனுக்கு பாவம் செய்யலாமா என்ற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திலே நாங்கள் என்ன என்ன பாவங்களை செய்கிறோமோ அனைத்திற்கும் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அதற்கான தண்டனையை தயார்படுத்தியும் வைத்திருக்கிறார். கடைசி கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்ன யாரும் நரகத்திலே இருக்கக்கூடாது.
அனைவர்களுக்கும் சொர்க்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்று எல்லா மக்களையும் அல்லாஹ் சொர்க்கத்திலே போட்டு விடுவார். நாம் இந்த கலிமாவை சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நாம் ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவர்களும் உணர வேண்டும். கலிமாவை சொல்லி இஸ்லாமாக இருக்கிறோம், வார்த்தைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. கலிமாவை சொன்னால் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களும் பரிசுத்த குர்ஆனும் நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மனிதன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை தான் வாழவன். அல்லாஹ்வினாலும் ரசூலினாலும் வெறுக்கப்படுகின்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்துவிடக் கூடாது. பாவங்கள் நம்மினால் ஏற்படுகிற பொழுது அதற்கான பரிகாரம் தேட வேண்டும், அதற்கான வழிகளை தேடிச் செல்ல வேண்டும். நாம் சொல்லி இருக்குகின்ற அந்த திரு கலிமா இருக்கிறது மிகவும் பாரமான ஒன்று, மிகவும் பெருமதியான ஒன்று. நபிமார்களும் சொல்லிய வார்த்தைகளில் மிகவும் உயர்த்தியான, மிகவும் வலுப்பமான, மிகவும் கண்ணியமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று நாம் சிந்திக்க வேண்டும். பாவங்கள் ஏற்படுகிற பொழுது நமது வார்த்தைகளினால் வருகின்ற வார்த்தை பிரயோகங்கள் நமது சிந்தனையிலே இருந்து ஏற்படுகின்ற நம் சிந்தனைகள் எந்த கோணத்தில் இருக்கிறது, எந்த முறையிலே இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் ரசூல் நாயகத்திற்கும் பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை அதிகமாக விக்ரிகளை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் பலவிதமான வெகுமதிகளை எல்லாம் கொடுக்குகிறான். விக்ரி செய்யக்கூடிய ஆண்களாக இருந்தாலும், விக்ரி செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் மகபரத்தை கொடுக்குகிறான், பாவ மன்னிப்பை கொடுக்குகிறான். நமது வாழ்க்கை போகின்ற, நமது வாழ்க்கை செல்லுகின்ற பாதை மிகவும் பயங்கரமான ஒரு பாதையை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் மலிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அதிகமான பொய்களை பேசிக் கொண்டிருக்கிறோம், புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களுடைய உள்ளங்களை நோகடித்துக் கொண்டிருக்கிறோம். அமானிதங்களில் எந்தவித பாதுகாப்புமே இல்லை. ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகள் சீர்குலைக்கப்படுகிறது. நம்மீது கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளில் உதாசீனத்தை நாம் செய்து வாழ்கிறோம். இப்படி இருக்குகின்ற நமக்கு எல்லாம் அவனை அதிகமாக விக்ரி செய்கின்றவர்களுக்கு எல்லாம் பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்குகிறான். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் கூட வீணாக கழியக்கூடாது. நாம் ஒவ்வொருவர்களும் உத்தமர்கள் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. வாழ்க்கையிலே பாவம் மலிந்து கொண்டிருக்கிறது, இபாதத்துகளிலே குறைபாடு இருக்கிறது, வணக்க வழிபாடுகளிலே குறைபாடுகள் இருக்கிறது. தொழுகை என்ற வணக்கத்தை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? கண்டது கேட்டது அனைத்திற்கும் தொழுகையை விடக்கூடிய சமுதாயம். கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, அந்த ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நாம் மாற்றம் செய்கின்ற சமுதாயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உதாசீனப்படுத்தப்படுகிற பொழுது அவன் எங்களை தண்டிக்க நினைத்தால், அவன் எங்களை அவனுடைய பிடியை கொண்டு பிடிக்க நினைத்தால் எங்கு ஓடுவது? யாரை நாடி நிற்பது? பாதுகாப்பு கிடைக்குமா? மௌத்து என்ற ஒன்று இருக்கிறதே. வாழ்க்கையை வீணாக்கி வாழ்ந்தால் ஏதோ ஒரு நாளில் சத்தியமாக யாருக்கும் மறக்க முடியுமா மௌத்தை? கண்ணியமானவர்களே,
ஒரு நாள் வரும், அந்த நாளில் இந்த உடம்புல இருந்து ரூஹ் போய்விடும். என்ன செய்ய போகும்? நம் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான எவைகளை நாம் சாதித்திருக்கிறோம். ஒவ்வொருவர்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது வாழ்க்கை சீராக வேண்டும். அதிகமான பாவங்களை செய்துவிட்டோம், நடந்து கொண்டும் இருக்கிறது. இவைகளுக்கு பரிகாரம் தேட வேண்டாமா? அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழிகாட்டி இருப்பார்கள். அதிகமான திக்ர்கள், அதிகமான ஸலவாத்துகள், அதிகமான இஸ்திக்பார்களை வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்ற எந்தவித தேவையும் கிடையாது, எந்தவித அவசியமும் கிடையாது. முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்நிலம் கண்மணிகள் நாயகத்திற்கு என்ன தேவை இருக்கிறது? அவர்களை பின்துயரக்கூடிய பல கோடி மக்கள் சேர்ந்த ஒரு சமுதாயம் வாழ்கிறது. நபிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல கோடி மக்கள் சேர்ந்த ஒரு சமுதாயம் அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்துயர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்திற்கு அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், இப்படித்தான் வாழ வேண்டும். ஆக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவத்திற்கான பரிகாரம் வேண்டும். இதற்குத்தான் அந்த திக்ர்களை, எல்லா திக்ர்கள், பலதரப்பட்ட திக்ர்களை நமக்கு காட்டித் தரப்பட்டிருக்கிறது. எல்லா திக்ர்களை விடவும் சிறந்த ஒரு திக்ர் இருக்கும் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரே திக்ர்தான் என்று ஹதீஸ்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அஃபலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ். திக்ர்கள்ல சிறந்தது இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த திக்ர். அதே போல துஆக்களிலே மிகச் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த துஆதான் என்பதை நமக்கு ஹதீஸ்கள் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியமான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையை நாம் போற போக்கில் விட்டுவிடக் கூடாது. எங்களது வாழ்க்கையை நாம் போற போக்கில் விட்டுவிடக் கூடாது. வாழ்க்கை வாழ்வதற்கெல்லாம் தந்திருக்கிறான், எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று நினைத்துவிடக் கூடாது. நாம் நமது நாவினால் மொழிந்திருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ வார்த்தையை நாம் சுமந்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். அதற்கான கண்ணியம் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களை விடவும் மிகவும் பாரமான ஒன்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய மகனுக்கு உபதேசித்தார்கள், மகனே, நீ அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்லிக்கொள் மகனே. நபிமார்கள் அவரவர்களுடைய குழந்தைகளுக்கு பல உபதேசங்களை செய்வார்கள். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களுடைய மகனுக்கு பல உபதேசத்தை செய்தார்கள். அதே போல நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொல்லிக் கொடுத்தார்கள், மகனே, நீ அதிகமாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திக்ரை நீ கடைபிடித்துக் கொள். அவருக்கு இருக்கக்கூடிய பெருமதி என்ன தெரியுமா? ஒரு தட்டிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை வைத்து மறுதட்டிலே உலகம், 7 வானம், 7 பூமி இவை அனைத்துக்கும் இடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் சேர்த்து எடுத்து ஒரு தட்டிலே வைத்தாலும் ஆனால் எந்த ஒன்றும் பிரதிபலிக்காது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையே வைக்கப்பட்டிருக்கும் தட்டு உயர்ந்து விடும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிகவும் ஒரு பாரமான, மிகவும் வலுப்பமான ஒரு வார்த்தை அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. இதனை ஒவ்வொருவர்களும்
அவரவர்களுடைய வாழ்க்கையிலே 24 மணித்தியாலமும் அந்த வார்த்தையை, அந்த திக்ரை வாழ்க்கையிலே ஒளிந்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்களுக்கு அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய சக்தி, பாவத்தை அழிக்கக்கூடிய வழி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது. சொர்க்கத்தை திறந்து தரக்கூடிய சக்தி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது. நரகத்தை மூடும் சக்தி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது. எங்களுடைய படித்தரங்களை உயர்த்தும் சக்தி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் எதிர்பார்க்குகிற ஒன்றுதான் எங்களுடைய கடைசி நேரம், எங்களுடைய உருகு பெறுகின்ற நேரம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திரு கலிமாவோடு மரணிக்கும் பாக்கியத்தை தாரஹ்மானே என்று தானே கேட்கிறோம். யாரெல்லாம் கலிமாவோடு மரணிக்கிறார்களோ, கலிமாவை சொல்லிய நிலைமையிலே அவன் மரணிக்கிறானோ, அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்குகிறான் என்ற செய்தியையும் நபிகள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நாம் சைத்தானுக்கு எந்த அளவுக்கு அடிமைப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம், சைத்தானுக்கு எந்த அளவுக்கு அடிமைப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம். வாழ்க்கையிலே நமது நஃப்ஸுக்கும் நமக்கு கெடுதிகளை காட்டித் தரும் இந்த சைத்தானுக்கும் வழிபட்ட சமுதாயம், வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சைத்தானை விரட்டுகின்ற தன்மை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரும் சக்தி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு இருக்கிறது. எங்களுடைய ஈமானின் நிலைமை என்ன? ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவர்களும் இந்த திக்ரின் மூலமாக நமது நாவுகளை நனைத்துக் கொண்டே இருக்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். வீணான நேரங்களை நமது நேரங்களை வீணாக கழித்துவிடக் கூடாது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், தொழுகைக்கு முன்னால், தொழுகைக்கு பின்னால் நாம் பாதையிலே நடந்து வருகின்ற பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அதிகமாக நாவுகள் ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹின் மூலமாக உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை நீக்குகிறார். உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட கவலைகள், பலதரப்பட்ட சிந்தனைகள், குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட கவலைகள், வாழ்க்கையிலே நாம் கடன்பட்டிருப்போம். இந்த கடலுடைய நெருக்கம் வாழ்க்கையிலே உள்ளத்திலே கவலைகளை அதிகரிக்க செய்யும், வேதனைகளை, துன்பங்களை அதிகரிக்க செய்யும். இவைகளுக்கு உள்ளத்திலே இந்த கவலைகளை நீக்குவதற்கான சக்தி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவுக்கு வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யார் ஒரு மனிதன் தனிமையிலே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை ஏக மனதோடு தனிமையிலே இருந்து அழுக வண்ணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்லி இவர்களெல்லாம் கண்ணீர் வடிக்குகிறார்களோ, இவர்களுடைய அந்த முகத்திற்கு எல்லாம் நரக நெருப்பை தூரமாக்குகிறார். அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலை அந்த மனிதனுக்கு கொடுக்குகிறார். ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்கிறது. 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய அரசின் நிழலை பெறக்கூடிய 7 கூட்டத்தார்கள் இருப்பார்கள். அதிலே இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை அவன் திக்ர் செய்கிறான், இது கண்களும் கண்ணீர் வடித்த நிலைமையிலே. கண்ணியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவங்களை நாம் எந்த அளவுக்கு செய்கிறோம்? சிலர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்காது. ஏன் தெரியுமா? உள்ளம் செத்து போயிருக்கும். நாம் செய்த பாவத்தை எந்த அளவுக்கு நினைத்தாலும் கூட, எந்த அளவுக்கு அந்த பாவத்தின் கொடூரத்தை, அந்த பாவத்தின் மூலமாக நரகத்தில் மனிதர்கள் சம்பாதிக்க போகும், மனிதர்கள் அடைந்து கொள்ள போகும்
தண்டனைகளின் கொடூரத்தை நினைத்தாலும் கூட உள்ளம் உள்ளம் உள்காது, கண்கள் கண்ணீர் வடிக்காது. நாம் சிந்தித்ததுண்டா என் காரணம் என்று? நாம் சிந்தித்ததுண்டா என்ன காரணம் என்று? நமது பாவத்தை நினைத்து, நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் நினைத்து இறைவனுக்கு முன்னால் மண்டியிட்டு அவனுக்கு முன்னால் இரு கரம் ஏந்தி அந்த திரு களிமாவை சொல்லுகிற பொழுது, நான் செய்த பாவத்தை நினைத்து அந்த களிமாக்களை சொல்லுகிற நேரத்தில் உள்ளம் உருகி கண்கள், எவர்களுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கவில்லையோ அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், அந்த உள்ளங்கள், அந்த மனிதனுடைய உள்ளம் மரணித்து போயிருக்கிறது. அதற்கான உள்ளங்கள் மரணிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இபாதத்துகளிலே குறை இருக்கும், இபாதத்துகளிலே குறை இருக்கும். அதனை சீர் செய்து கொள்ளுங்கள், அதனை சீர் செய்து கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அழகான வாழ்க்கை முறையை காட்டிக் கொடுத்தார்கள். அதே பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற அந்த கண்ணியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லையா? அல்லாஹ் அந்த சஹாபா பெருமக்களை பொருந்திக் கொண்டார். சஹாபாக்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்தினுடைய விபரீதம் இதுதான், கலிமாவின் தத்துவம் இதுதான், நன்மைகளின் பிரதிபலன் இதுதான் என்று அணுவணுவாக அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். நமக்கும் காட்டித்தரப்பட்டு தான் இருக்கிறது, நமக்கும் அணுவணுவாக ஒவ்வொன்றையும் காட்டித்தரப்பட்டு தான் இருக்கிறது. இருந்தாலும் உள்ளங்கள் தூரமாக்கிக் கொண்டிருக்கிறது. பாவத்தின் பலம், பாவத்தின் விபரீதம் உள்ளம் இபாதத்தை விட்டு எங்களை தூரமாக்குகிறது. சிந்தனையோடு இருக்க வேண்டும், அதிகமாக திக்ருகளை செய்ய வேண்டும், கண்ணால் கண்ணீர் வடிய வேண்டும். இந்த கண்களுக்கு அல்லாஹ் நரக நெருப்பை மறைத்து விடுகிறான். அந்த மிக பெரும் சூடுகள் நிறைந்த இந்த காலம், தற்காலம் காலநிலை எப்படி இருக்கிறது? மிகவும் கொடூரமான ஒரு வெப்பநிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இதைவிட பல கோடி மடங்கு சூட்டிலே இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே அல்லாஹ் அவனை நினைத்து இந்த திக்ரை கண்ணீர் மல்க சொன்னவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அரசிலே இருந்து அந்த அரசினுடைய நிழலை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கொடுக்குகிறான். உள்ளத்திற்கு உற்சாகத்தை தருகிறான். இபாதத்துகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆசைகளை தருகிறான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நமது வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து அதிகமான திக்ர்களை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை நாம் சீரமைத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாவத்திலே இருந்து எந்த அளவுக்கு எங்களை நாங்கள் தூரமாக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தூரமாக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நாம் நமது வார்த்தைகளை வெளிவிடுகிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு சொந்தமானது அல்ல. மூச்சு எடுக்குகிறோம், வெளியே விடுகிறோம், சொந்தமானது அல்ல. கைகள் பிடிக்குகிறது, கால்கள் நடக்குகிறது, கண்கள் பார்க்குகிறது, ஒன்றும் நமக்கு சொந்தமானது அல்ல. ஒரே ஒரு கணம் இரு கண்களை மூடி மௌத்தை நினைத்தால் போதும். உண்மையாக தக்வாவோடு பயத்தோடு ஒரு கணம் மௌத்தை நினைத்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, எந்த ஒன்றும் எங்களுக்கு சொந்தமானது இல்லை. நான் ஒரு வார்த்தை பேசி இன்னொரு வார்த்தை பேசுவேனா என்று எனக்கு தெரியாது. எடுத்த மூச்சை கீழே விடுவதற்கான சந்தர்ப்பத்தை எல்லாம் நமக்கு தரவில்லை என்றிருந்தால் நமது நிலைமையை யோசித்து பாருங்க. மௌத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு பெரிய கோடான கோடீஸ்வரனாக இருந்தாலும், எந்த அளவுக்கு பல வைத்தியர்கள் இருந்தாலும் அவருக்கு வைத்தியம் தேட முடியாது. மரணத்தினுடைய நேரத்தில் இரு கால்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பின்னி பிணைந்து கொள்ளும் குர்ஆன் சொல்கிறது. அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடியவன் கேட்பானாம், யாராவது இந்த மரணத்திற்கு வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவன் கேட்பானாம். கண்ணியமானவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஒரு கணம் ஏதாவது ஒரு நாளில் இந்த உடம்பிலே இருந்த மூச்சை நாம் நிறுத்திவிட வேண்டும்.
இறைவனுக்கு எங்களுடைய ரூகை ஒப்படைக்க வேண்டும். அந்த ஒப்படைக்கும் தருணம் தக்குவா உள்ள நல்லவர்களாக, அதிகமான நன்மைகளை சம்பாதித்த ஜெயசீலர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். மரணத்துடைய நேரம் கொடூரமானதாக இருக்கக்கூடாது என்று கேட்டுக் கொள்ளுங்கள். பாவங்களுக்கு, அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு நாளில் மரணிக்க போகிறோம். இதே சிந்தனையோடு வாழுங்கள். அதிகமான விக்ருகளை செய்த நாவுகளை எல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் எங்களுக்கு உனது திருப்பொருத்தத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் உனது அன்பை தருவாயாக. உன் மீது அதிகமான விக்ருகளை ஹலாசான முறையிலே செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தருவாயாக. இந்த இடத்திலே இருந்து கொண்டு எவைகளை எல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் நாங்கள் தற்போது இருக்கும் இந்த காலநிலையை சற்று எங்களுக்கு மாற்றி தருவாயாக. சூடுகள் அதிகமாக அடிக்குகின்ற ஒரு தருணத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். நீர்கள் வற்றி போகின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த காலநிலையை கொஞ்சம் மாற்றி கொடுத்து விடுவாயாக. உடம்புகளுக்கு குளிர்ச்சிகளை ஏற்படுத்தி தருவாயாக. ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் அதிகமானவர்கள் இந்த வெப்பத்தின் மூலமாக பல ஆபத்துக்களுக்கு தள்ளப்படுகிறார்கள் யா அல்லாஹ். இந்த வெப்பத்தை குறைத்து யா அல்லாஹ், சூட்டை தடுத்து யா அல்லாஹ், எங்களுக்கு உடம்புகளுக்கு ஒத்துப்போகும் ஒரு காலநிலையை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் உனது பொருத்தத்தை தந்து நபிகள் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தோடு மரணிக்கும் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே நம் அனைவர்களையும் சேர்த்து வைப்பாயாக. எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.